واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. சமூக நிலையத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் வாழ்த்துவதோடு கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த இஃப்தார் நிகழ்வினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த இஸ்லாம் சகோதரர்களுக்கு இந்த நோன்பு இந்த சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக நீங்கள் இருக்கின்ற இந்த நோன்பு மற்றும் தொழுகை, அந்த மன்றாடுவது என்பது ஒரு மனிதனை உடலளவிலும் உள்ளத்தளவிலும் தூய்மைப்படுத்துகிறது. அதை நான் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ மறையும் நம்புகிறது. குறிப்பாக எகிப்திலே வாழ்ந்த எங்களுடைய புனிதர்களாக கருதப்படுகின்ற அகுஸ்தினார் என்பவர் இதனை உறுதிப்படுத்துகிறார். ஒரு மனிதனை நோன்பும் இறைவேண்டலும் தூய்மைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அந்த தூய்மைப்படுத்துகின்ற பொழுது அவன் இறைவனுடைய உடனிருப்பினையும் இறை பராமரிப்பினையும் உணர்ந்து பார்க்கிறான் என்பதனை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதை தான் இந்த நோன்பும் நமக்கு உணர்த்துகிறது. நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து பார்ப்பதுதான் இந்த நோன்பினுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. ஆகவே எந்த சூழலிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்ப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வினை நாங்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியாக இணைக்கிறது. இந்த இணைப்பினை யாரும் பிரிக்க முடியாது என்பதை கடந்த காலங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இணைந்திருப்போம். நிச்சயமாக இந்த தமிழ் சமூகத்தை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும். அதை உணர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நாம் அனுபவிக்கிறோம். எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என்பதுதான் எங்களுடைய விவிலிய மறை சொல்லிக் கொடுத்திருப்பது. வலியுறுத்தி இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார்கள். அந்த கருணையின் வடிவமாக, கருணைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த நோன்பு காலத்திலே உங்களுடைய மனதினையும் உடலையும் பக்குவப்படுத்தீர்கள் என்பதை நாம் முழுமையாக உணர்கிறோம். ஏனென்றால் இது போன்ற நோன்பு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கும் பொழுது அந்த ஒரு நாள் நாங்களும் அந்த நோன்பு இருந்து உங்களோடு அந்த நோன்பை முடிக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணத்திலே உதித்தது. அது என்னுடைய மனதளவிலும் உடல்நலங்களிலும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையை எல்லா மதத்தினரும் பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களுடைய மனதில் அமைதியும் கருணையும் நிலைத்து நிற்கும். பெயரால் ஆங்காங்கே பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார்கள். ஒருபோதும் உண்மையான இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிற்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலையிலே சிக்கந்தர் பாட்ஷா மலையின் மீது இஸ்லாமியர்கள் விட இந்துக்கள் தான் அதிகமாக வழிபாடு செய்வதற்கு சென்றிருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. அந்த சிக்கந்தர் பாதுஷாவுடைய அந்த பள்ளிவாசலை அமைத்து தந்தது இந்த மண்ணை ஆண்ட பாண்டிய மன்னன் என்பதை வரலாறு ஒருபோதும் மறைத்து விடாது. அதை பொய் என்று சொல்லி இறைவன் திருப்பெயரால் இன்றைக்கு பல்வேறு கூட்டங்கள், அந்த இந்து RSS அமைப்புகள் பல்வேறு கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் எங்களை போன்ற உண்மையான இந்து சகோதரர்கள், தமிழ் சொந்தங்கள் உங்களுக்கு முன்னுதாரணமாக நின்று எங்களை தாண்டிதான் அவர்கள் உங்களை கடந்து செல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாம் எல்லாம் எப்போதும் ஒற்றுமையோடு, மதங்கள் நம்முடைய நம்பிக்கை தான் தவிர மதங்களை வைத்து நாம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இனிய வேலை மாலை நேரம் மட்டுமல்ல, குறிப்பாக
காலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணிக்கு மேலாக 14 மணி நேரமாக உங்களை நீங்களே இறைவனிடம் ஒப்படைத்துக் கொண்டு நோன்பு இருக்கிற அந்த நல் நிகழ்ச்சி திறக்கிற நேரம். இதில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே, அதுவும் குறிப்பாக திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையிலே இந்த நோன்பு திறப்பு விழாவிலே என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற எஸ்டிபி கட்சி இந்த யுத்தாரத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அனுமதியை பெற்று போது இந்த மாதம் ரம்ஜான் மாதம் நான் நினைத்து பார்த்தேன். நேரம் கருதி அனுமதி சக்திகள் குறிப்பிட்டதை போல சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற ஆவலோடு இருந்தேன். நபிகள் நாயகர் சொன்ன பொன்மொழிகள் தான் இன்றைக்கும் உலக அளவிலே எல்லா மதத்தினரும் கடைபிடிக்கிற பொன்மொழிகளாக பொறுமையோடு அதே நேரத்தில் அண்டை வீட்டாருக்கு உதவுகிற தியாகத்திறனார், அடுத்தவர்கள் உதவுகிற நற்பண்புகளை கற்பிக்கிறனார், பொறுமையோடு இருக்கக்கூடிய நாள். நான் நினைத்து பார்க்கிறேன்னா, காலையில் செய்தியை பார்க்கும்போது நார்மலா 4 மணிக்கு முன்னாடி காலையில நீங்க தண்ணியை குடிச்சோ கொள்கை, அந்த கொள்கையில தான் இன்றைக்கு மிகப்பெரிய அருமை சைபர் திருட்டவர்கள் சொன்னதை போல உங்களுடைய உடல்நலமும் சரி உள்ள நலமும் சரி மிக சரியாக அற்புதமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய கொள்கையிலே முதற் கொள்கையாக இந்த 1 மாதம் இந்த நோன்பு இருக்கிற அல் நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு பல செய்தியை சொல்லும்போது இந்த யுத்தாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஸ்பி கட்சிக்காரங்க மிகச் சிறப்பாக செயலாற்றுகிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடனிருந்து பணியாற்றிய இனிய சகோதரர்கள். அதில் உங்களுக்கெல்லாம் தெரியுது, இது சாதாரணமாக இஸ்லாமியர்கள் இருக்கும்போது உங்களை மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்களெல்லாம் அழைப்பார்கள். நாங்கள் யுத்தாரங்களில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்கோம். உங்களோடு உங்களுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கெடுப்போம். ஆனால் முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் அவரே ஒரு இஃப்தார் விருந்தை நடத்தி அரசியல் தலைவர்களே முதல் முறையாக தொடக்கி வைத்தவர். அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து செயலாற்றுகிற மிக அற்புதமான கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் அந்த வகையில் இருக்கணும். ஏன்னா காலையில் செய்தியை பார்த்துருப்பீங்க, காலையில பங்குனி தேரோட்டம், அங்க யார் ஜூஸ் கொடுத்தா இனிப்பு கொடுத்தாங்க கேட்டா இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லோருக்கும் ஜூஸ் கொடுத்த நிகழ்ச்சியை நான் செய்தியாக பார்க்க முடிந்தது. அனைத்து சமுதாய மக்களும் தங்கள் கொள்கைகளை தங்கள் எண்ணங்களை முறைப்படி மரபுப்படி காப்பாற்றுகிற எண்ணத்தோடு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்கிற பகுதியாகத்தான் இதுவரை தொடர்ந்து இருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நோன்பு இருக்கிற அனைத்து பேருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நோன்பின் பிறப்பு விழா நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் மாதம் என்றால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பித்து உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து தான் போதிக்கின்றது. ஆனால் அந்த கொள்கையிலே மாறுபட்டு இன்றைக்கு அரசியல்